வேளாண் பட்ஜெட் தொடர்பாக வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்துடன் முதலமைச்சர் சந்திப்பு நிகழ்த்தி வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. வரும் 20ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் தற்பொழுது துறை சார்ந்த அமைச்சருடன் முதலமைச்சர் சந்திப்பான் நிகழ்ந்து வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள். வணக்கம் சாம்குமார். வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கை வரக்கூடிய 20ஆம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் வேளாண்மைத்துறை அமைச்சருடன் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட இருக்கிறது. அந்த வகையில் வரக்கூடிய 19ஆம் தேதி நிதிநிலை அறிக்கையை நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்கிறார். அதன் தொடர்ச்சியாக வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கை என்பது திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு ஆண்டும் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் 3வது ஆண்டாக வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கையை வரக்கூடிய 20ஆம் தேதி வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ய இருக்கிறார். இதற்கான அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது வேளாண்மைத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். வேளாண்மைத்துறை தனி நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் என்ன மாதிரியான முக்கிய அறிவிப்புகள் வெளியிட உள்ளனர் என்பது குறித்து விரிவான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தயார் செய்வதற்கு முன்னதாக விவசாய சங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களுடன் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சர் ஆலோசனை செய்து அவர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கை என்பது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கான ஒப்புதல் பெறுவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சரை வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். வேளாண்மைத்துறை நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள், துறை சார்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், அதே போன்று புதிய அறிவிப்புகள் உள்ளிட்டவை குறித்து முதலமைச்சருடன் விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதன் வரக்கூடிய 20ஆம் தேதி வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.